தம்ப்நெயிலுக்கு பதில் இனி இதை போட்டிங்கன்னா நிறைய வியூஸ்ன்றது வரும். தம்ப்நெயிலை விட இது ரொம்பவே முக்கியம். அது என்னன்றதான் இந்த வீடியோவில் நான் கொடுத்துருக்கேன். வீடியோ முழுமையாக பாருங்கள். இங்கே யூடியூப் டிப்ஸ் போடுற பலர் உங்களை மிஸ்கைட் பண்ணுறாங்க. இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, தம்ப்நெயிலை ஃபேன்சியாக எடிட் பண்ணுங்கள், ஏஐ யூஸ் பண்ணிக்கோங்க, கிளிக் த்ரூ ரேட்டுன்றது ரொம்பவே முக்கியம். அப்போ சில வீடியோஸ்க்கு கிளிக் த்ரூ ரேட் அதிகமாக தான் இருக்குது, ஏன் வியூஸ் போல? இப்போ இன்னொரு விஷயம், இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, கூகுள் ட்ரெண்ட்ஸில் இருக்கக்கூடிய வீடியோஸ்லாம் நீங்கள் போடுங்க, இல்லை என்னென்னலாம் சர்ச் பண்ணுறாங்களோ ட்ரெண்டிங் ஹேஷ்டேக்ஸ், ட்ரெண்டிங் டேக்ஸ், என்ன வீடியோ ட்ரெண்டிங்காக இருக்கோ அது மாதிரி ஒன்று போடுங்க. இப்படிலாம், அதாவது ஒரு வீடியோ பார்த்துட்ருக்கோன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் ரிட்டென்ஷன் எடிட்டிங் பண்ணுங்கள். எவ்ரி 5 செகண்ட் கட் பண்ணிக்கிட்டே இருங்க. அவங்கள கண்ணை வேற எங்கேயும் எடுக்க விடாதீங்க. நல்ல செட்டு போட்டுக்கோங்க. இப்போ இதெல்லாம் நான் பண்ணுறேன்னா பாருங்கள், ஏதாவது ஒரு பேக்ரவுண்ட் இருக்கா? நான் ஒரு கருப்பு சட்டையை போட்டு ஒரு மைக்கை கையில் பிடிச்சிக்கிட்டு நான் பேசிக்கிட்டு இருக்கேன். இப்போ இவங்க எல்லாருமே என்ன சொல்கிறாங்கன்னா, அல்காரிதத்தை எப்படி ஹேக் பண்ணி தூக்கலாம், அதாவது இவங்களுக்கு ஆடியன்ஸுன்ற ஒரு விஷயத்த புரிஞ்சுக்க மாட்றாங்க. இவங்க யூடியூப்புக்கு தான் வீடியோ போடுறாங்களே தவிர, அந்த வீடியோவை பார்க்க போகிறது ஒரு ஹியூமன், ஒரு மனுஷன்தான் அந்த வீடியோவை பார்க்க போகிறான். அப்போ அவனுக்கு கண்டென்ட் நல்லா கொடுக்கணும் இல்லையா? யூடியூப் இதை தெளிவாக தெரிஞ்சு வச்சுருக்கு. தம்பி, நீ வெளியில் இருக்க டைட்டிலு, தம்ப்நெயிலு இதெல்லாம் காப்பி பண்ணி போடுவ, இன்னொருத்தவன் போடுறான்னு சொல்லிட்டு நீ ஒன்று போடுவ, அதெல்லாம் எனக்கு தெரியும். ஆனால் உன்னுடைய வீடியோ ஆடியன்ஸை சாட்டிஸ்ஃபை பண்ணுதா இல்லையான்றதை நான் கண்டுபிடிச்சிருவேன்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் வச்சுருக்கு. அதற்கு பேர் தான் சாட்டிஸ்ஃபேக்ஷன் சிக்னல்ஸ். அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் சிக்னல்ஸில் ஒரு 4-5 விஷயம் இருக்குது. அதை நீங்கள் பண்ணிங்கன்னா உங்கள் வீடியோ தம்ப்நெயில் டைட்டில் நீங்கள் போடலைன்னா கூட, அந்த தம்ப்நெயில் டைட்டில் சுமாராக இருந்தால் கூட, இல்லை நீங்கள் தம்ப்நெயிலே போடலைன்னா கூட, நீங்கள் இது மாதிரி நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஒரு வீடியோவில் தம்ப்நெயில் டைட்டில் நல்லாவே இருக்காது, ஆனால் அந்த வீடியோவுக்கு வியூஸ் போகும். என்ன காரணம்? அவன் வர்ற வியூவரை சாட்டிஸ்ஃபை பண்ணியிருக்கான். அப்போ அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் சிக்னல்ஸை எப்படி நம்ம இன்க்ரீஸ் பண்ணலான்னு தான் இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். சரிங்களா? அதாவது இதை நீங்கள் பண்ணிங்கன்னா அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் சிக்னல்ஸை நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணலாம். உங்களுக்கு நிறைய வியூஸ்ன்றது வரும். நான் டீட்டெயிலாக நான் நோட் பண்ணி வச்சுருக்கேன். அதை ஒன் பை ஒன்னாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். முதல் விஷயம், இதை ஏன் நீங்கள் பண்ணணும் அப்படின்றத நான் சொல்கிறேன். பாருங்கள், இங்கே அல்காரிதத்தை நான் ஹேக் பண்ணிட்டேன், அல்காரிதத்தை நான் கரைச்சி குடிச்சிட்டேன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா? அது சுத்த பொய். நீங்கள் ஒரு யூடியூப்பில் வேலை பார்க்கக்கூடிய ஒரு டெவலப்பரோ இன்ஜினியரோ, சரிங்களா, அவருக்கு தெரியாதா அல்காரிதம் பற்றி? அப்போ அவர் ஒரு சேனல் ஆரம்பித்து அவருக்கு நிறைய வியூஸ் அவர் கொண்டு வந்துக்கலாமே, அது ஏன் வரல? இவங்களுக்கு அல்காரிதம் பற்றி தெரியுதுன்னு சொல்கிறாங்கல்ல, ஏன் ஒரு வீடியோவுக்கும் ஒரு விதமாக வியூஸ் வந்துட்டுருக்கு? நீங்கள் யூடியூப் கிரியேட்டர்ஸ்னு ஒரு சேனல் இருக்குங்க, யூடியூபுடைய சேனல். அதில் பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோவுக்கும் ஒரு வியூஸ் வருது. அதே மாதிரி இப்போ நீங்கள் சுந்தர் பிச்சை இருக்கார், அவர் போடுற எல்லா வீடியோவுக்கும் நிறைய வியூஸ் வந்துருக்கணுமே, அப்படி கிடையாதுங்க. இப்போது இது எனக்கு நீங்கள் கேட்கலாம், அப்போ நீ எப்படிப்பா சொல்கிற, நீ சொல்கிறது கரெக்டாக இல்லையான்றதை நான் எப்படி தெரிஞ்சுக்கிறது? அதாவது நம்ம ப்ரெடிக்ஷன் பண்ணலாங்க. எப்படி ஒரு ஜோசிக்காரர் ஒரு லைஃப்பை பற்றி, இப்போது நீங்கள் உங்கள் பசங்களுக்கு ஜோதிடம் போய் கேட்குறீங்க, என்ன படிக்க வைக்கலாம், அவருக்கு ஐடியா இல்லை, எந்த தொழில் பண்ணலான்னு கேட்குறீங்க பாருங்கள். அதை நம்ம ப்ரெடிக்ட் பண்ணி சொல்கிறோம். அதாவது அந்த ஜோதிடர் நிறையா விஷயங்கள் அவர் பண்ணிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், அவருடைய ஜோதிடம் துல்லியமாக இருக்கும். அது மாதிரி நான் என்னுடைய சேனலை ஆரம்பித்து ஒரு வருஷத்தில் நான் ஒரு 10 சேனலை நான் மானிட்டைஸ் பண்ணியிருக்கேங்க. என்னுடைய பெய்டு கோச்சிங் வந்தவங்க தான். அதில் பலருடைய இன்டர்வியூன்றது ஃபஸ்ட் கமெண்ட்டில் இருக்குது, கிளிக் பண்ணி பாருங்கள், அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை பாருங்கள், அவங்க சேனலை போய் பாருங்கள். இப்போ கூட 15 வீடியோவில், சரிங்களா, ஒரு 5000 சப்ஸ்கிரைபர்ஸும் 4000 ஹவர்ஸ் வாட்ச் டைமும் ஒருத்தவங்க வந்துட்டாங்க. அவங்களுடைய இன்டர்வியூ வரப்போகுது. அதாவது என்னுடைய சேனலில் ஒர்க் அவுட் ஆகணுன்னு நான் யூடியூப் டிப்ஸ் போட வரல, இங்கே போடுறவங்க மாதிரி. நான் பலருடைய சேனல்ஸை நான் கோச் பண்ணியிருக்கேன். அதில் ஒரு சேனலில் போட்ட டைட்டிலோ தம்ப்நெயிலோ, ஒரு சேனலில் போட்ட ஒரு டேக்ஸோ மற்ற சேனலில் போட்டால் ஒர்க் அவுட் ஆகலை. அப்போ நான் ஒரே ஒரு பேட்டர்னை ஃபைண்ட் பண்ணேன், சரிங்களா? இந்த பேட்டர்ன் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சாட்டிஸ்ஃபேக்ஷன் சிக்னல்ஸ். அதாவது உங்களுடைய டைட்டிலும் தம்ப்நெயிலும் நல்லா இல்லைன்னா கூட பரவாயில்லைங்க. இப்போ நான் எக்ஸாம்பிளோடு நான் சொல்கிறேன், இது நீங்கள் கூர்ந்து கவனிங்க, ஆர்வ கோளாறில் மட்டும் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாதீங்க, சரிங்களா? இப்போ நீங்கள் என்னுடைய ரெஸ்டாரண்ட்டுக்கு வரீங்க,
நான் உங்களுக்கு வந்து ஒரு மார்க்கெட்டிங்லாம் பண்ணி என்னுடைய போர்டு நல்லா வச்சுட்டு மார்க்கெட்டிங்லாம் பண்ணி உங்களை வந்து ரெஸ்டாரண்ட்குள்ளே வர வச்சுட்டேன். நீங்கள் ஏதோ ஒரு டிஷ்ஷை வந்து ஆர்டர் பண்ணுறீங்க. இப்போ அந்த டிஷ் வந்து நல்லா இல்லைன்னா என்னுடைய ரெஸ்டாரண்ட்கான பர்பஸ் ஏதாவது இருக்கா? இதே மாதிரி நீங்கள் ஒரு வீடியோவை டைட்டில் தம்ப்நெயில் நல்லா போட்டிங்க, ட்ரெண்டிங்காக இருக்கிற மாதிரி ஹேஷ்டேக்ஸ் போட்டிங்க, உள்ளே வர்றாங்க, ஆசைப்பட்டு உள்ளே வராங்க, அவங்களுக்கு நீங்கள் சாட்டிஸ்ஃபை பண்ணலைன்னா அப்போது எப்படி சாட்டிஸ்ஃபை பண்ணுறது அப்படின்றத நான் சொல்கிறேன். இப்போ உங்கள் வீடியோவுக்குள்ளே வராங்கல்ல, அவங்க வந்து டைட்டிலும் தம்ப்நெயிலும் பார்ப்பாங்க, சரிங்களா? அதில் தன்னுடைய மனசுக்குள்ளே இந்த கேள்விக்கு பதில் கிடைக்கும்னு உள்ளே வருவாங்க. உதாரணமாக பணம் சம்பாதிப்பது எப்படி அப்படின்னு ஒரு டைட்டில் போட்டிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். என்கிட்ட பணமே இல்லை, நான் எப்படி சம்பாதிக்கிறது? இந்த ஆளும் உள்ளே வந்து வீடியோவை பார்ப்பாங்க. ஒரு பணக்காரன் வந்து அந்த வீடியோவை பார்க்க வாய்ப்பு இருக்குது. ஒரு ஹவுஸ் ஒய்ஃப் அந்த வீடியோவை பார்க்க வாய்ப்பு இருக்குது. ஒரு காலேஜ் போகிற பையன் அந்த வீடியோவை பார்க்க வாய்ப்பு இருக்குது. இப்போ நீங்கள் என்ன பண்ணணும், எல்லாருக்குமான விஷயங்களை நீங்கள் அதில் கொடுக்கணுங்க. கொடுத்தீங்கன்னா, அதாவது எல்லாருக்கும் எல்லாத்தையும் சாட்டிஸ்ஃபை பண்ண முடியாது, ஆனால் ஓரளவுக்கு நீங்கள் அந்த மாதிரி வீடியோவை மேக் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் வந்து அந்த வியூவரை வந்து நீங்கள் சாட்டிஸ்ஃபை பண்ணிடுவீங்க. இப்போ இன்னொன்று, நீங்கள் வந்து உங்கள் வீடியோவை உங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூலேயே கொண்டு போயிட்டே இருந்தீங்கன்னா, பேசிக்கிட்டே இருந்தீங்கன்னா, சரிங்களா, அவங்களுக்கு வந்து ஒரு ஃபீலிங் வரும், நம்ம நினச்ச ஒரு கொஸ்டின் அவர் ஆன்சரே பண்ணலையே, சரிங்களா? இப்போ நீங்கள் வந்து மெகந்தி போடுவது எப்படி கையில் அப்படின்னு ஒரு விஷயம் வச்சுருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அது பிகினராக இருக்கட்டும், இன்டர்மீடியேட்டாக இருக்கட்டும், அட்வான்ஸ் லெவலாக இருக்கட்டும், இல்லை அவங்களுக்கு வேறு சந்தேகம்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் இருக்கிற மாதிரி அந்த வீடியோவை நீங்கள் மேக் பண்ணணும். அதாவது நீங்கள் வந்து ChatGPTயில் கூட போடுங்க, பை சீயிங் திஸ் டைட்டில் வாட் ஆர் தி பாசிபிள் கொஸ்டின்ஸ் பீப்புள் வில் ஹாவ் இன் தேர் மைண்ட் ஒயில் கிளிக்கிங் திஸ் டைட்டில் அப்படின்ற மாதிரி போடுங்க, சரிங்களா? இந்த டைட்டில் பார்க்கும்போது வியூவர்ஸ் வந்து என்னென்னலாம் மைண்டுக்குள்ளே ஒரு 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 எக்ஸ்பெக்டேஷனோட இந்த வீடியோவை அவங்க கிளிக் பண்ணுவாங்க அப்படின்னு போட்டு அதுக்கு நீங்கள் ஆன்சர் பண்ணணும். இன்னும் சில சிக்னல்ஸ் இருக்குது, இதை வந்து நீங்கள் கொடுத்துட்டிங்கனாலே போதும், உங்கள் வீடியோவை நிறைய பேர் வாட்ச் பண்ணுவாங்க. ரிட்டர்னிங் வியூவர்ஸ் வந்து அதிகமாக இருக்கும். ரிட்டர்னிங் வியூவர்ஸ் ரொம்பவே முக்கியம். அது என்னென்ன அப்படின்றத நான் ஒன்றே உங்களுக்கு நான் சொல்கிறேன், சரிங்களா? ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா போஸ்ட் வீடியோ பிஹேவியருங்க. போஸ்ட் வீடியோ பிஹேவியர்னால் உங்கள் வீடியோவை பார்த்ததுக்கப்புறமா ஒரு வியூவர் வந்து என்ன பண்ணுறாங்க. இப்போ உங்கள் வீடியோ பார்க்குறாங்க, அதோட உங்கள் அடுத்த வீடியோ பார்க்கலன்னா யூடியூப் என்ன நினைக்கும், இவனுடைய வீடியோ வந்து அவ்வளோதான் போல், ஒரு வீடியோ நல்லாலே போல தான் நினைப்பாங்க. அதாவது நல்லா இருந்தால் நிறைய வீடியோஸ் பார்ப்பாங்க இல்லையா? அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அந்த வீடியோவில் நீங்கள் சொல்லுங்கள், ஃபஸ்ட் கமெண்ட்டில் லிங்க் இருக்குது, கிளிக் பண்ணி பாருங்கன்னு சொல்லுங்கள். இல்லை எண்டு ஸ்க்ரீனில் வந்து வீடியோ வச்சு இந்த வீடியோ போய் பாருங்கன்னு சொல்லுங்கள். இப்படிலாம் நீங்கள் வந்து நெக்ஸ்ட் வீடியோ ரெக்கமெண்ட் பண்ணணும். நீங்கள் சொல்லணும், இதில் நான் சொன்னது வந்து ஒரு 10% தான், 90% நான் இந்த பார்ட் 2ல் கொடுத்துருக்கேன், இது வந்து பார்ட் 1 தான் அப்படின்னு நீங்கள் சொல்லணும். இது வந்து போஸ்ட் வீடியோ பிஹேவியருங்க. இதை வந்து நீங்கள் எப்படி பண்ணலான்னா, செஷன் கிரியேட்டர் கண்டென்ட்னா இந்த வீடியோ இன்னொரு வீடியோக்கான தொடக்கம். எப்படி வந்து ஒரு ஒரு ட்ரெயின் வந்து ஒரு கம்பார்ட்மெண்ட் அப்படியே லிங்க் ஆகுதோ அது மாதிரி உங்களுடைய வீடியோஸ் வந்து லிங்க் ஆகணும். இங்கே வந்து வாட்ச் டியூரேஷன், வாட்ச் டைம் பற்றி தான் பேசுகிறாங்களே தவிர இந்த செஷன் டைப் பற்றி பேச மாட்டுறாங்க. ஒரு வியூவர் உங்களுடைய சேனலுக்குள்ளே எவ்வளவு நேரம் புழங்கிக்கிட்டு இருக்காங்க அப்படின்றது தான் வந்து செஷன் டைம், சரிங்களா? அடுத்த விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா சர்வே ஃபீட்பேக். இதுக்கு தான் என்னுடைய வீடியோவை எல்லாத்தையுமே பார்க்கணுன்றது. இதுக்கு முன்னாடி நான் ஒரு அப்டேட் போட்டிருந்தேன், சரிங்களா? அந்த வீடியோ வந்து வெறும் அப்டேட் தானே, என்ன இருக்க போகுது அப்படின்னு நினச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வீடியோ புரியாது. அதாவது அந்த வீடியோவில் என்ன சொன்னேன்னு சொல்கிறேன். அதாவது வீடியோவை இப்போ வந்து யூசர் ரேட் பண்ணுற மாதிரி யூடியூப் கொண்டு வந்துட்டாங்க. அதாவது நீங்கள் டைட்டிலும் தம்ப்நெயிலும் ஒரு ஆளை திட்டி நீங்கள் வந்து வீடியோ போட்டிருக்கீங்க, கண்டிப்பாக அந்த ஆளுடைய ஃபேன்ஸ் வந்து அதை பார்க்க தான் போகிறாங்க. அந்த வீடியோவை பார்த்துட்டாங்க, அதாவது இவர் என்ன திட்டுறாரு, என்ன சொல்லிக்கிட்டு இருக்காருன்ற ஒரு கோவத்தோட ஒரு எமோஷ்னல் ரியாக்ஷனோட பார்ப்பாங்க. ஆனால் அந்த வீடியோ அவங்களுக்கு பிடிக்கல. இதை யூடியூப் வந்து கண்டுபிடிக்குது. எப்படின்னா, இந்த வீடியோ எப்படி இருந்தது ரேட் பண்ணுங்கன்னு சொல்லுது. அப்போது அதாவது 25,000 30,000 வீடியோ வியூஸ் போனதுக்கெலாம் நான் வந்து ரேட் பண்ணியிருக்கேங்க, இது மாதிரி வருது. ஸோ வந்து நீங்கள்
உங்கள் வியூவர்ஸை வந்து சீட் பண்ணவே கூடாது, சரிங்களா? அதாவது இந்த மாதிரி நெகட்டிவாக கண்டென்ட் போடுறது, அடுத்தவங்களை பற்றி திட்டுறது, இதெல்லாம் ரேங்கிங் வந்து கட் ஆகும். இன்னொன்று, நீங்கள் வந்து அடுத்தவங்க சேனலில் போய்ட்டு நெகட்டிவ் கமெண்ட் போடுறீங்களே, அதாவது லூஸுன்னு போட்டால் கூட, இல்லை மென்டல்னு போட்டால் கூட அதை வந்து ஃப்ளாக் பண்ணி உங்களுக்கு வியூஸ் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நீங்கள் வந்து உங்களுடைய சேனல் பாதிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மாதிரி வந்து பண்ணவே பண்ணாதீங்க. அதாவது யூடியூப் வந்து இதை வந்து ஒரு சேஃபர் கம்யூனிட்டியாக மாற்றிக்கிட்டு இருக்குங்க. எல்லாருமே யூடியூப்பில் இருக்கணும், ஒரு டிவி மாதிரி மாற்றிக்கிட்டு இருக்கு. இந்த நேரம் வந்து நெகட்டிவாக வீடியோஸ் போட்டிங்கன்னா என்ன ஆகும்? அப்போ நீங்கள் வந்து என்ன பண்ணணும், ஃபீட்பேக்குக்கு கொஞ்சம் பயப்படணும், சரிங்களா? இந்த சர்வே இது மாதிரிலாம் வருதில்ல, நம்மளுடைய சேனலை வந்து பாதிக்க வாய்ப்பு இருக்குது, நெகட்டிவாக கண்டென்ட் போடக்கூடாது அப்படின்றது உங்களுக்கு வந்து தெரியணும். அடுத்து என்னென்னா செஷன் க்ரோத்துங்க. அதாவது இப்போ நீங்கள் பாட்டு சாங்ஸ்லாம் இருக்கு இல்லையா, அப்லோட் ஆகிருக்கு இல்லையா, அது ஏன் இவ்வளோ வியூஸ் வருது? அது என்ன காரணம்னா, அந்த பாட்டை மறுபடியும் வாட்ச் பண்ணுறாங்க. உங்கள் வீடியோவை வியூவர்ஸ் மறுபடியும் பார்ப்பாங்களா? மறுபடியும் பார்த்தாங்கன்னா அது என்ன சொல்லுது? யூடியூப்க்கு நல்லா இருக்குன்னு சொல்லுது. குறிப்பிட்ட பாட்டு, அதாவது ஒரு பாட்டு இருக்குன்னா, இந்த இடத்துல வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் ரிட்டன் அதை நான் வந்து மறுபடியும் லூப்பில் கேட்குறேன், அல்லது நான் வந்து ரீவாட்ச் பண்ணுறேன், அந்த இடத்த மட்டும் நான் ஃபிக்ஸ் பண்ணி மறுபடியும் கேட்குறேன். அப்போ என்ன சொல்லுது யூடியூப்க்கு? இப்போ வந்து இந்த பாட்டு நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லுது இல்லையா? அது மாதிரி உங்கள் வீடியோவை, இது வந்து எஜுகேஷ்னல் சேனலுக்கு எந்த அளவுக்கு பாசிபிள்னு கிடையாது, என்டர்டெயின்மெண்ட் சேனலுக்கு சப்போஸ் ஒரு காமெடி நல்லா இருக்குது மறுபடியும் பார்க்கலான்னு சொல்லிட்டு பார்ப்பாங்க இல்லையா? இதெல்லாம் உங்களுக்கு வந்து ஒரு அட்வான்டேஜாக அமையும். இது எப்படி உங்களுடைய என்டர்டெயின்மெண்ட் சேனல் அல்லது எஜுகேஷன் சேனல் இல்லை உங்கள் சேனலுக்கு எப்படி கொண்டு வரலான்றதை பாருங்கள். அடுத்து என்னென்னா என்கேஜ்மெண்ட் வெலாசிட்டிங்க. என்கேஜ்மெண்ட் வெலாசிட்டியை பொறுத்த வரைக்கும், அதாவது நீங்கள் வியூவர்ஸை சாட்டிஸ்ஃபை பண்ணுறீங்களா இல்லையான்றதை இதை ஒரு மேஜரான ஃபேக்டராக வச்சு அவங்க பார்க்குறாங்க. அது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அதாவது லைக்கு, கமெண்ட்டு. லைக் பண்ணியிருக்காங்கன்னா உண்மையே இந்த வீடியோ லைக் பண்ணியிருக்காங்க, கமெண்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ நீங்கள் கமெண்ட் கேட்குறதுக்கு ஒரு ட்ரிக் இருக்குது. அது என்னென்னா, இப்போ நான் சொல்கிற விஷயத்தோடு நீங்கள் அக்ரி பண்ணுறீங்களா, அக்ரின்னு கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை நீங்கள் வந்து ஒரு யூடியூபர்னு கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை நான் சொல்கிற விஷயம் எஸ் ஆர் நோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி நீங்கள் கேட்கலாம். நீங்கள் வந்து உங்களுடைய கொஸ்டின்ஸை கேளுங்கன்னா யாரும் கேட்க மாட்டாங்க, கேட்குறவங்க தான் கேட்க போகிறாங்க. ஸோ நீங்கள் என்ன பண்ணலாம், ட்ரிகர் பண்ணி விடலாம். அது வந்து என்கேஜ்மெண்ட் பண்ணலைன்னா கூட நீங்கள் ட்ரிகர் பண்ணி விடலாம். சில பேர் வந்து கேட்டிருந்தீங்க, என்னுடைய சேனலில் வந்து கமெண்ட்ஸே வரல அப்படின்றப்ப இந்த மாதிரி ட்ரிக் பண்ணி நீங்கள் வந்து கேள்வி கேட்கலாம். ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னா, உங்களுடைய வீடியோவே வியூவர் பார்க்குறாங்க இல்லையா, அவங்களுக்கு எமோஷ்னலாக ஏதாவது ஒரு ட்ரிகர் பண்ணி அவங்கள ரிப்ளை பண்ணுற மாதிரி வைங்க. இப்போ நான் இதை எப்படி பண்ண முடியும்னா, கண்டென்ட் நல்லா இருந்தால் தான். அதாவது அல்காரிதத்தை ஹேக் பண்ணணும், நம்ம வந்து ஹேஷ்டேக் போடணும், இதை போடணும், அதை வந்து பண்ணாதீங்க. நீங்கள் வந்து நல்ல குவாலிட்டியோடைய வீடியோ டெலிவர் பண்ணுங்கள். அதாவது இந்த வீடியோவில் நான் நல்ல குவாலிட்டி வந்து டெலிவரி பண்ணியிருக்கேன்னா, இந்த வீடியோவும் பார்ப்பீங்க, அடுத்த வீடியோவும் பார்ப்பீங்க. இவருடைய வீடியோ நல்லா இருக்குது, அடுத்த வீடியோவும் பார்ப்பீங்க, கரெக்டுங்களா? ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து பண்ணணும். ஓகேங்க. இப்போ வந்து நீங்கள் ஒரு யூடியூப் சேனல் வச்சுருக்கீங்க, நீங்கள் வந்து எப்படி க்ரோ பண்ணணுன்றது உங்களுக்கு தெரியல. என்கிட்ட வந்து ஒரு எக்ஸ்பர்ட் நாலேஜ் இருக்குங்க. நான் வந்து ஒரு 10 சேனலை வந்து நான் மானிட்டைஸ் பண்ணியிருக்கேங்க. நீங்கள் ஃபஸ்ட் கமெண்ட் கூட லிங்க் இருக்குது, கிளிக் பண்ணி பாருங்கள். என்னுடைய கிளைண்ட் சொல்கிறத வந்து கேளுங்க, அவங்க சேனல்ஸையும் பாருங்கள். இல்லை மற்ற இந்த யூடியூப் டிப்ஸ் போடுறாங்கள்ல, இவங்க சேனல்லையும் பாருங்கள், அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, அதுக்கும் இதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸுன்றதை பாருங்கள். உங்களுக்கு தேவைப்பட்டால் என்னுடைய பெய்டு பர்சனல் கோச்சிங் வாங்க. இதுக்கு நீங்கள் வரணுன்ற கட்டாயமே கிடையாதுங்க. அதாவது உங்களுக்கு ஏதாவது ஒரு ப்ராப்ளம் இருக்குது, இல்லை எனக்கு வந்து ஒரு ஆள் கூட இருந்து ஒரு பர்சனலாக கைட் பண்ணணும் அப்படிங்க நினைக்கிறீங்கன்னா வாங்க. என்னுடைய கோச்சிங்ன்றது ஒரு 1 இல்லை 2 இல்லை, ஒரு 4 மாதங்க. கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்கும், ஆனால் அது வந்து ஒர்த்து, சரிங்களா? அந்த 4 மாதத்தில் வந்து வாரத்தில் 2 வீடியோ நீங்கள் வந்து ரெகுலராக போடணுங்க. அதுவும் கஷ்டம்தான். அதை நீங்கள் போட பழகிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த கன்சிஸ்டன்சின்றது வந்துடும். இதுக்கு வந்து இங்கே சொல்கிற மாதிரி ஷார்ட்ஸ் போடணுன்ற அவசியம் கிடையாது, அதாவது டெய்லி வீடியோஸ் போடணுன்னு அவசியம் கிடையாது. இல்லை வந்து லைவ் வரணும், இல்லை வந்து மற்றவன் சேனலை போய் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நீ என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணு அப்படின்னு சொல்லிவிட்டு ஓ முதுகு நான் சொரிகிறேன், நீ ஏன் முதுகு நீ சொரிஞ்சுக்கோ, அந்த மாதிரி கிடையவே கிடையாது. இல்லை யூடியூப் டிப்ஸ் கொடுங்கன்னு சொல்லிட்டு யாரையும் நீங்கள் கெஞ்ச தேவையில்லை. உங்களுக்கு வந்து ஒரு விஐபி விஷயங்கள் வந்து கிடைக்குங்க, சரிங்களா? இது வந்து ஒரு பர்சனலாக பண்ணுறதுனால நான் சொல்கிறேன். அதாவது உங்களுக்குன்னு ஒரு தனி அட்டென்ஷன், உங்கள் கையை பிடிச்சி என்னால் சொல்லிக் கொடுக்க முடியும்.
ஒரு குழந்தைக்கு ஒரு ஸ்பூன் அள்ளி ஊட்டுற மாதிரி என்னால் கொடுக்க முடியுங்க. இதுக்கு இன்ட்ரெஸ்டடாக இருக்கவங்க இந்த மெயில் அட்ரஸ்க்கு வந்து நீங்கள் மெயில் பண்ணுங்கள். உங்களுடைய சேனலை மானிட்டைஸ் பண்ண வேண்டியது என்னுடைய பொறுப்பு. இதுக்கு மானிட்டைஸ் மாஸ்டர்ன்ற ஒரு மெத்தடை நான் வந்து யூஸ் பண்ணுறேன். இதில் ஜாயின் பண்ணி பலனடைஞ்ச, அதாவது பெனிஃபிட்டான பலருடைய இன்டர்வியூன்றது ஃபஸ்ட் கமெண்டில் இருக்குது, கிளிக் பண்ணி பாருங்கள்.